நண்பர்களே, கடந்த வாரத்தில் உலகம் முழுவதும் நடைபெற்ற முக்கியமான நிகழ்வுகளை பார்க்கலாம். 1. உங்கள் நாட்டின் அதிபர் உங்களுக்கு வேலை நேரத்தில் ஓய்வு கொடுத்து பெண்ணுடனோ ஆணுடனோ செக்ஸில் ஈடுபடுமாறு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அது என்ன பேச்சு? முடியாது என்று பதில் சொல்லி விடுவீர்களா? ஆனால் அதுதான் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் சமீபத்தில் பரிந்துரைத்திருக்கிறார். என்ன காரணம்? ரஷ்யாவின் மக்கள் தொகை நாளுக்கு நாள் குறைந்து கொண்டிருக்கிறது. நடப்பில் உலகிலேயே மிகப்பெரிய இடைத்தளத்தை ஜியோகிராபிக்கலி கொண்ட நாடு ரஷ்யா என்றாலும் அதன் மக்கள் தொகை வெறும் 140 மில்லியன் மட்டுமே. வல்லுநர்கள் கணிப்பதாவது, இன்னும் 70 ஆண்டுகளில் ரஷ்யாவின் மக்கள் தொகை 25 முதல் 50% வரை சரிந்துவிடலாம் என புள்ளியல் கூறுகிறது. ரஷ்யாவில் மக்கள் தொகை ஏன் குறைகிறது? மக்கள் பிறப்பு விகிதம் சராசரியாக 1.8 இருந்தபோதிலும் 2019 அது 1 ஆக குறைந்தது. அதே நேரத்தில் கோவிட்-19 பாதிப்பு மற்றும் யுக்ரைன் போருக்கு முன்பே பின்னர் அந்தச் சரிவு இன்னும் வேகமாகியது. இறப்பு விகிதம் அதிகரித்தது, வாழ்க்கை நேரம் குறைந்தது. மேற்கூறிய பெயர் காரணமாக மக்கள் பலரும் பாதுகாப்புக்காக வேறு நாடுகளுக்கு குடிபெயர்ந்தனர். குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கி கடந்த 2 வருடங்களில் மட்டும் 1 மில்லியனுக்கு அதிகமானோர் ரஷ்யாவை விட்டு வெளியேறியிருக்கின்றனர். இதனை தடுத்திட தீர்வாக புதின் இந்த விசித்திரமான ஆலோசனையை வைத்துள்ளார். 2. இன்றைய சமூக ஊடகங்களின் தாக்கம் மக்களின் வாழ்க்கையில் மிகுந்துள்ளது. பலருக்கும் போட்டோவை லைக் பண்ணுங்க, என்னை ஃபாலோ பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க போன்றவை நாளாந்த வேலையாக மாறியுள்ளது. சிலர் தங்களை நிரூபிக்க கடினமாக உழைக்கிறார்கள். மற்றவர்கள் வேடிக்கையாக பார்க்கப்படும் செய்கைகளை செய்ய முனைவார்கள். பசுத்தீவையை புண்பது, கிராஸ் ஈட்டிங், வினோதமான விஷயங்கள் கூட செய்கின்றனர். அதிக பின்தொடர்பவர்கள், ஃபாலோவர்ஸ் பெற வேண்டுமென்று. ஆனால் இவையெல்லாம் செய்யாமல் ஒருவரால் சாதித்து இருக்கிறார். அவர் தன் சமூக ஊடகத்தை அமைத்துவிட்டு அவற்றை வெறுமனே அப்படியே வைத்து விட்டார். அதன் பிறகே 2 வாரங்கள் 3 வாரங்கள் என அல்ல, நேரடியாக 1 பில்லியன் $1,000 பின்தொடர்பவர்கள் வரை சேர்த்தார். மனித வரலாற்றில் முதலாக ஒருவருக்கு 1 பில்லியன் ஃபாலோவர்ஸ் ஏற்பட்டது. அந்த நபர் யாரென்று தெரியுமா? போர்ச்சுகீசு கால்பந்தாட்ட வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. பல ஆண்டுகளாக எதிர்நோக்கிய உழைப்பும் உறுதியான முயற்சியுமே அவருக்கு இந்த பெருமையெல்லாம் பெற்று தந்தது. 3. சீனாவைச் சேர்ந்த ஒரு இளைஞர் எந்த ஓய்வும் இல்லாமல் தொடர்ச்சியாக 106 நாட்கள் வேலை செய்தார். முடிவில் என்ன ஆனது தெரியுமா? அந்த வலுவான உழைப்பின் முடிவு மிகுந்த சோகம். அவர் உயிரிழந்து போனார். அவரின் பெயர் ஆஓபா. ஏப்ரல் மாத பகுதியில் அல்லது பிப்ரவரி முதல் ஒரு பெரிய ஓவிய ஒப்பந்தப் பணியை அவர் ஏற்றுக்கொண்டார். வேலை தொடங்கிய நாடன்று இருந்து தொடர்ச்சியாக வரைந்து கொண்டே இருந்தார். மே 25ஆம் தேதியன்று உடல்நிலை திடீரென்று மோசமடைந்தது. மருத்துவ பரிசோதனைகளில் தெளிவானது. தொடர்ச்சியான பெயிட் வாசனை, பெயிண்ட் ஃபியூம்ஸ் சுவாசிப்பதால் அவரின் நுரையீரல் மருந்தாகாத பாதிப்பை ஏற்படுத்திக் கொண்டது. இறுதியில் சிகிச்சை பெற்றுக்கொண்டிருந்த போது அவர் உயிரிழந்தார். சீன ஊழிய சட்டப்படி ஒரு நாள் 8 மணி நேரம் மட்டுமே பணிபுரிய வேண்டும். அதாவது ஒரு வாரத்துக்கு மொத்தம் 44 மணி நேரம்தான். இந்த சட்டத்தை மீறிய பொருட்டு ஆபாவை வேலை செய்ய வைத்த நிறுவனம் இப்பயாவது கோர்ட்டில் குற்ற உணர்ச்சி அடைந்து அவரது குடும்பத்திற்கு 47 மில்லியன் யுவான் அளவிற்கான அடியுதவியும் அதேபோல் மன அழுத்தத்திற்கான இழப்பீடாக $1,400 சீன வாலியத்தில் வழங்க வேண்டும் என்று தீர்ப்பு வந்தது. நண்பர்களே, குடும்ப நலனுக்காக கடினமாக உழைப்பது தவறு அல்ல. ஆனால் உங்களின் உடல் நலனை புறக்கணிக்க வேண்டாம். உங்களை பற்றி அதிகம் அக்கறைப்படுவது உங்கள் குடும்பமே. நீங்கள் இருந்தால்தான் அவர்களுக்கு எல்லாம் உண்டு. 4. ஒரே நேரத்தில் 3000 பேஜர்கள் வெடித்து சிதறியது. இப்போதும் யாராவது பேஜர் பயன்படுத்துகிறார்களா என ஆச்சரியப்படலாம். இஸ்ரேலின் உளவுத்துறையான மொசாட் ஆபரேஷன் பேஜர் எனும் ஒரு விசேஷ நடவடிக்கையை செய்தது. லெபனானில் உள்ள ஹெஸ்பொல்லா அமைப்பு பேஜர்களை பயன்படுத்தி வந்தது. ஏனென்றால் பேஜர்கள் எளிதில் ஹேக் செய்யவோ கண்காணிக்கவோ முடியாது என்று அவர்கள் நினைத்தனர். ஆனால் மொசாட் இதை அறிந்தபின் அவர்கள் இத்தனை பேஜர்கள் எங்கிருந்து வருகிறது என்று உண்மையை தோண்டி கண்டறிந்தார்கள். அது தாய்வான் நாட்டிலிருந்து ஆர்டர் செய்யப்பட்ட பேஜர்கள் என்று தெரிந்தது. உலக அரங்கில் செமிகண்டக்டர் சிப்களை தயாரிப்பதில் 70% பங்குடையது தாய்வானிடமே. அந்த தாய்வான் நிறுவனம்தான் லெபனானுக்காக AP-9024 மாடல் பேஜர்கள் 1000 அளவில் தயாரித்து அனுப்பியிருந்தது. அந்த பேஜர்கள் உண்மையில் தொழில்நுட்ப ரீதியாக சரியாக தயாரிக்கப்பட்டவையே. ஆனால் அதன் பயணம்
தொழில் உற்பத்தி நிலையத்திலிருந்து தாய்வான், லெபனான் சென்றடைவதற்குள் மொசாட் உளவாளிகள் ஒவ்வொரு பேஜரிலும் துளையளவு வெடிபொருளை பதித்து விட்டனர். வெறும் 2 அவுன்ஸ் மட்டுமே என்பதால் எந்த தணிக்கை ஸ்கேனரிலும் அது பார்ப்பதற்குள் கண்டறியப்படவில்லை. அந்த பேஜர்கள் வாங்கப்பட்ட பின்னரும் மொசாட் 6 மாதங்கள் அமைதியாக இருந்தது. சரியான தருணத்தில் அந்த 3000 பேஜர்களுக்கும் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக செய்தி அனுப்பி வெடித்தது. சாதாரணமாக பேஜரை பயன்படுத்தினால் அது 2 தடவைகள் பீப் என்றென்று ஒலி எழுப்பும். ஆனால் இவ்வளவு மெசேஜ்கள் தொடர்ந்து வந்தபோது பேட்டரி அதிக வெப்பமடைந்து உள்ளிருக்கும் வெடிபொருளை வெடிக்க செய்தது. அடிச்சத்தம் மிகப்பெரியது. இது லெபனான் பகுதிக்கு எதிரான ஒரு வெற்றிகரமான மொசாட் தாக்குதல். இதில் நினைவூட்டக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டு என்னவென்றால், பேஜர் மற்றும் வாக்கி டாக்கி ஆகியவற்றின் கண்டுபிடிப்பாளர் ஆல்ஃபிரட் ஜே குரோஸ் என்பவர் யூதர் என்பதே திருவீசை. அதாவது யூதர்களின் கண்டுபிடிப்பை யூதர்களுக்கே எதிராக பயன்படுத்த முயன்றார்கள். ஆனால் இறுதியில் அது அவர்களுக்கு எதிராகவே வெடித்தது. இன்னொரு தகவல், தாய்வானின் முதலீடுகளில் 50% வரை இஸ்ரேலில் இருந்துதான் வருகிறது. நண்பர்களே, ஒரு நல்ல கதையை படிப்பதால் ஒரு மனிதனின் வாழ்க்கை மாறிவிடும் என்று சொல்லுவதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? அல்லது அந்த கதையை உங்கள் குழந்தைகளுக்கு கேட்டுரைப்பதன் மூலம் எல்லா வாழ்வக்ஷியங்களையும் அவர்களுக்கு சொல்லி வைக்கலாம் என்று யாராவது சொன்னால் நம்புவீர்களா? வாழ்வில் உட்படுகிற மற்றும் வரப்போகிற எந்த பிரச்சனைக்கும் ஒரே ஒரு கதையில் தீர்வு கிடைக்கும் என்றால் நம்புவீர்களா? ஆம், அது முடியும். மனித வரலாற்றில் இதுவரை சொல்லப்படாத அதிமகத்தான காவியமான மகாபாரதமுடன் அது சாத்தியம். ஏனென்றால் இது ஒரே ஒரு சிறந்த சிறுகதை அல்ல. இன்றைய கலந்துரையாடலிலேயே வியப்பூட்டும் பெரிய சரித்திரமான இதிகாசம். விக்ரமாதித்யர் பாணியில் எழுதப்பட்ட முழுமையான மகாபாரத கதையின் முதல் மற்றும் 2ஆம் பாகங்கள் புத்தகம் மற்றும் இபுக் ஆக அமேசான் உட்பட மொத்தம் 41 ஆன்லைன் கடைகளில் கிடைக்கிறது. உலகம் முழுவதும் 54 மொழிகளில் வெளியாகியுள்ளது. அதன் லிங்கக்ஸை இங்கு வீடியோ விளக்கத்தில் சேர்த்து விட்டேன். உடனே ஆர்டர் செய்யுங்கள். ஏனென்றால் இது வெறும் புத்தகம் மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கைக்கு தேவைப்படும் பெரும் செல்வம். 5 உடல் பாகங்கள் சரியாக வேலை செய்யாத உடல் நபர்களுக்காக நாம் நினைத்தால் போதும், ஒரு டிஜிட்டல் அசிஸ்டன்ட் அதை கூடுதல் செயலாக மாறு செய்து தரும் என ஒரு புதிய கருவி கண்டுபிடிக்கப்பட்டது. அமெரிக்காவில் சிங்க்ரான் எனும் பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் உருவாக்கும் நிறுவனம் 64 வயதான மார்க் என்பவரின் மாதிரியாக ஒரு கம்ப்யூட்டர் இம்ப்ளாண்டை பயன்படுத்தியது. அவரது உடல் செயல்பாடுகள் பெரும்பாலும் சினிமையே பார்ப்பது போல முடங்கி போயிருந்தன. அந்நிறுவனத்தின் விவரத்தின்படி அந்த இம்ப்ளாண்ட் மார்க் நினைக்கும் எண்ணங்களை பிடித்து அமேசான் ஃபயர் டேப்லெட் ஐகான்களை கிளிக் செய்வதையும் அலெக்சாவிற்கு அலெக்சா கட்டளைகள் அனுப்புவதையும் தன்னிச்சையாகச் செய்கிறது. அதாவது பாடல் போடு, வீடியோ இணைத்து காண்பி, ஒளியை அணை, ஃபேனை இயக்கி போன்ற எல்லாம் அவர் சுலபமாக மனதில் சொல்லி செய்கின்றார். அவற்றை அந்த இம்ப்ளாண்ட் அலெக்சாவிற்கு பிறப்பிக்கிறது. மார்க் இதை பற்றி பேசும்பொழுது, நான் இழந்ததென்று நினைத்த சுதந்திரத்தை மீண்டும் பெறுவது போன்று உணர்கிறேன். எனக்கு பிடித்த பாடல்களை கேட்கவும், வீடியோக்களை போடச் செய்கவும், விளக்குகளை ஆன் ஆஃப் செய்யவும் இப்போதெல்லாம் நினைப்பதால் முடிகிறது என்றார். சிங்க்ரான் நிறுவனம் கூறியது என்னவென்றால், இதேபோல் ஏனைய நிறுவனங்களும் இன்க்ளூடிங் ஈலான் மஸ்க்ஸ் நியூராலிங்க் இது போன்ற பிரெயின் இம்ப்ளாண்டுகளை உருவாக்குவதில் ஈடுபடுவது மகிழ்ச்சி அளிக்கிறது என்பதுதான். 6 ஈலான் மஸ்க் தலைமையிலுள்ள ஸ்பேஸ் எக்ஸ் மீண்டும் ஒரு வரலாற்று பெருமையை அடைந்துள்ளது. முதல் முறையாக மத்திய பிரைவேட் விண்வெளி பயணத்தில் பங்கேற்ற 4 பேரில் ஒருவர் விண்வெளியில் தாங்கியின் வெளியே சென்று நடந்து காட்டினார். இதை போலரிஸ் டான் என்ற மிஷன் மூலம் ஆற்றினர். அந்த 4 பேரில் ஒருவரான ஜாரட் ஐசக்மேன் முதன்முறையாக வல்லுனர் அல்லாத விஞ்ஞானியா இல்லாமலேயே விண்வெளி வாகனத்தை விட்டு புறப்பட்டு விண்வெளியில் நடந்து வருகிறார். இதனால் ஒரு புதிய வரலாறு பதிந்துவிட்டது. அனைத்து நாடுகளும் இத்தகைய முயற்சியை நினைத்து கூட பாராட்ட மாட்டார்கள். குறிப்பாக நாசா இல்லாமல் இவ்வளவு பெரிய பணியை செய்வதற்கு என்று அச்சப்படும். ஆனால் இலான் மஸ்கின் முக்கியமான லட்சியம் என்னவென்றால், மார்ஸுக்கு மனிதனை அனுப்புவது. இதுவே அதற்கான முதல் படியாக அவர் கருதுகிறார். வாழ்க்கையில் எப்பொழுது சோர்வாக உணர்ந்தால் பாருங்கள், இலான் மஸ்கின் வாழ்க்கை வரலாற்றை படித்து பாருங்கள். உடனே உங்களுக்குள் உந்துதல் உண்டாகும். 7 சுவலன் கேரி என்ற பிரேசில் இன்ஃப்ளூயன்சர் பெண் ஒருவர் கடந்த ஆண்டு சொந்தமாக தன்னைத்தான் திருமணம் செய்து கொண்டார் என்று உலகின் முன் பகிரங்கமாக அறிவித்தார். அவர் எதற்காக இப்படி செய்தார்? வாழ்வில் உறவுகள் எல்லாம் வேடிக்கைத்தான், சம்பந்தமே வேண்டும் என நான் எண்ணவில்லை என்று கூறினார்.
ஆனால் அதிலிருந்து நெடுங்காலம் ஆகி முழு ஒரு ஆண்டுக்கு மேலாக அவர் தன்னை தானே மணந்த நிகழ்ச்சியில் நாசமடைவது போலவே நடைபெற்றது. ஏனென்றால் நான் எனையே மனைவியாகவும் கணவனாகவும் சிலந்தி போல் சிக்கி வாழ்ந்தேன் என்று கூறியுள்ளார். தன்னை தனியே வைத்துக்கொண்டு கப்பல் தெரப்பி எடுத்தாவது மன அழுத்தத்திலிருந்து வெளிவர முயன்றார். ஆனாலும் முடிந்தது இல்லை. மனவேதனையில் ஏறி இறங்கிய பின் இறுதியில் அவர் தன்னை தானே விவாகரத்து செய்து கொண்டார். இப்பயாது ஒரு புதிய கணவரை தேடி வருகிறார். இதைவிட வெறுமனே வரலாற்றில் இல்லாத வேடிக்கை என்று சொல்லவே முடியாது. 8. சுனிதா வில்லியம்ஸ் என்பவர் ஒரிஜினலி வெறும் 8 நாட்களுக்கு விண்வெளிக்கு சென்றார். ஆனால் பூஸ் வில்மோர், புட்ச் வில்மோர் என்பவருடன் சேர்ந்தே 127 நாட்கள் அங்கே தங்க நேர்ந்தது. ஏன் எனில் விண்வெளி வாகனத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப தடங்களால் அவர்கள் நிலத்திற்கு திரும்ப முடியாமல் ஆகிவிட்டது. இது அனைவரும் அறிந்த செய்தி. ஆனால் நீண்ட 9 மாதங்களுக்குப் பிறகு அவர்கள் மீண்டும் பாதுகாப்பாக பூமிக்கு வந்தனர், ஸ்பேஸ் எக்ஸ் க்ரூ டிராகன் வழியாக. இந்த 9 மாத காலத்தில் சுனிதா வில்லியம்ஸ் பல கல்வி கருத்தரங்குகளில் பங்கு பெற்றார். மேலும் அவர் புது சாதனையையும் புரிந்தார். அவர் நொய்ந்து ஸ்பேஸ் வாக்ஸ் எனப்பட்ட வெளிநடைப்புகளில் உட்பட மொத்தம் 62 மணி நேரம் 6 நிமிடங்கள் முழுவதும் சுவாசமின்றி வெளியில் செயல்பட்டு சாதனை படைத்தார். சர்வகால ஆணும் பெண்ணுமாக கொண்ட தரவுகளில் இருந்து ஆண்களுக்கு அதிக நாள் விண்வெளியில் இருந்த சாதனை வேறே இருக்கலாம். ஆனால் பெண்களில் மிக அதிக நாட்கள் விண்வெளியில் இருந்தவர் என்ற அங்கீகாரத்தை சுனிதா வில்லியம்ஸ் பெற்றுள்ளார். என்றாலும் பூஸ் வில்மோருக்கு அந்த சாதனை இல்லை. ஏனென்றால் சிலர், அவர் ஒப்பிடவே முடியாத ஆண்கள் சாதனையாளர்கள் இன்னும் உள்ளார்கள். நண்பர்களே, அடுத்த திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு மீண்டும் சந்திப்போம். அதுவரை எனது மகாபாரத புத்தகத்தை உடனடியாக ஆர்டர் செய்வதை மறந்துவிடாதீர்கள். அது அமேசான் மற்றும் இன்னும் 43 ஆன்லைன் கடைகளில் அச்சு புத்தகமாகவும் இபுக் ஆகவும் கிடைக்கிறது. உலகம் முழுவதும் 54 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இதன் லிங்க்ஸை நான் கீழே விளக்கத்தில் சேர்த்துள்ளேன். இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொண்டு விடுங்கள். உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பை.